பூனை ஒரு ஆபத்தான விலங்குன்னு சொன்னா நம்புவீங்களா? நம்ம எல்லாருக்கும் பூனைங்கிறது செம கியூட்டான பெட்டுங்க. உலக மக்கள் எல்லாரும் விரும்பி செல்லமா வளர்க்குற ஒரு பிராணி தாங்க பூனை. பட் பூனைகளுக்கு இஸ்லாத்துல தனி ஒரு மரியாதை இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? பூனைகளை பத்தி எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். உங்களுக்கு தெரிஞ்சது கீழே எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இஸ்லாம்ல பூனையை தூய்மையான சுத்தமான செல்ல பிராணின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகத்துடைய காலத்துல இருந்தே அறிவிச்சு வளர்த்துட்டு வராங்க. ப்ராஃபட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முஇஸ்ஸான்னு சொல்லக்கூடிய ஒரு செல்ல பிராணியான பூனை இருந்ததாக ஸ்காலர்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து நமக்கு அறிவிச்சாங்க. இஸ்லாமியர்களுடைய புனித ஸ்தலமான மதீனாவுல பூனைகளை அதிகமா பார்க்கலாம். பூனை குடிக்கிற தண்ணி கூட அசுத்தம் இல்ல, சுத்தமானதான் சொல்லிட்டு நபிகள் நாயகம் சொல்லிக்கிறாங்க. அதனாலதான் இஸ்லாமியர்கள் நாயை வெறுத்து பூனையை அவங்களுடைய செல்ல பிராணியா வளர்க்குறாங்க. சயின்ஸ் எல்லாம் இப்ப வந்ததுதாங்க. 1400 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன ஒரு விஷயத்தை அவங்களே இப்பதான் ஒன் பை ஒன்னா ரிசர்ச் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க. பூனைகளுடைய சதைவால உள்ள என்சைம்ஸ் வந்து பாக்டீரியா growth வந்து கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பூனைங்க தன்னை தானே வந்து சுத்தம் செய்யறதுனால சயின்டிபிக்கலி அது ஒன் ஆஃப் த கிளீனஸ்ட் அண்ட் டொமஸ்டிக் அனிமல் சொல்லிட்டு ப்ரூவ் பண்றாங்க. ஒரு நாள் பாத்தீங்கன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மடியில வந்து பூனை வந்து தூங்கிட்டு இருந்திருக்குது. அவங்க எந்திரிச்சு இன்னொரு இடத்துக்கு போகணும். ஆனா எந்திரிச்சோம் அப்படின்னா பூனையுடைய தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுமேங்கிறதுக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க ட்ரெஸ்ல உள்ள ஒரு பகுதி, அதாவது அந்த பூனை தூங்கிட்டு இருந்த அந்த பகுதியவே கட் பண்ணி அந்த பூனையோட தூக்கம் கெட்ட கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. சுப்ஹானல்லாஹ், பூனைக்கு இஸ்லாத்துல எந்த அளவுக்கு மரியாதைன்னு சொல்லி பாருங்க. பெரிய பெரிய மகான்களான சூஃபியாக்கள் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா எறும்பை கூட மதிப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு உயிரினமும் இறைவனுடைய படைப்புங்கறனால அதுக்குன்னு தனி ரெஸ்பெக்ட் இருக்குது. பூனைகளோட புர்ங்கிற சவுண்ட் வந்து 25 to 150 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சில இருக்கும். இது மனிதர்களுடைய ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் பண்றது மட்டும் இல்லாம பிளட் பிரஷர் டிக்ரீஸ் பண்ணுது. தட்ஸ் வை கேட்ஸ் சிட் வித் சிக் பீப்பிள். அதோட வைப்ரேஷன் தான் மருந்துன்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. அதாவது பூனையை பிடிக்காம யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாத்துக்குமே வந்து பூனை நல்லாவே பிடிக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல இருந்து இப்போ உள்ள ஷேகுமார்கள் வரைக்கும் நிறைய பேர் பூனை வச்சிருக்காங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஷேக் நசீம் ஹக்கானி நக்ஷபந்தியா தரிகாவுடைய ஷேக் சுல்தான் அலியா ஷேக் முகமது நாதிம் ஹக்கானி அவங்கலாம் பாத்தீங்க அப்படின்னா அவங்கலாம் மோஸ்ட்லி பூனை வச்சிருப்பாங்க. எல்லா ஆன்மீகவாதிகளுமே பூனை வச்சிருப்பாங்க. பூனை வந்து ஒரு நல்ல ஒரு பிராணி, பிடிக்காம யாருக்குமே இருக்காது. நிறைய ஹதீஸுடைய கிரந்தங்கள்ல வந்து ரொம்ப பிரபலமான சஹாபி அபூ ஹுரைரா அவங்களுடைய ஏற்பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அப்துர் ரஹ்மான். அதான் அவங்களுடைய ஏற்பெயர். அபூ ஹுரைராங்கிறது வந்து பூனைகளுடைய தந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லியிருக்காங்க. சோ அதனாலதான் அவங்களுக்கு அபூ ஹுரைரான்னு சொல்லி பேர் வந்துச்சு. அவங்க பையில வந்து எப்பவுமே ஒரு பூனை குட்டி இருக்குமா. அதுங்களுக்கு வந்து இந்த மாதிரி மசாஜ் பண்றது வந்து நல்லா பிடிக்கும். பூனைகளுக்கு எல்லாம் கியூட்டா இருக்கு. மாஷா அல்லாஹ். என்ன எங்க பாக்குறியோ மசாஜ் நல்லா சொக்கி போய் இருக்கிறீரோ? சொக்கி போய் காதலி, உனக்கு பூனை பிடிச்சிருக்கா? என்ன செய்து பூனை? மடியில உட்காந்துட்டு அதுக்கு சுகம் கொடுக்க கொடுக்க மடியில உட்காந்துருச்சு. வீட்டுக்கு போக சொல்ல அப்படியே வந்துரும் நினைக்கிறேன். மொத்தத்துல பூனைக்கு இஸ்லாத்துல மட்டும் இல்லங்க, மற்ற சகோதர மதத்தில் இருக்கக்கூடிய குருமார்களும் இந்த பூனையை வந்து நல்லா பாசமா வச்சிருப்பாங்க. ஏன்னா பூனை சுத்தமான நல்ல செல்ல பிராணி. சுகத்திலே சொக்கி போய் ஜகத்திலே வாழ்கின்ற பூனை. இன்னும் பூனைகளை பத்தி சொல்லணும்னா பூனைங்களை அநியாயமா அடிக்கிறதோ தொந்தரவுப்படுத்துறதோ கொல்றதோ இஸ்லாத்துல தடுக்கப்பட்டிருக்குது. பூனைகளை நடந்த இடத்துல நம்ம பிரேயர் பண்ணலாம், அதாவது நமாஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு பூனை ஒரு சுத்தபத்தமான பிராணிங்க. இன்னும் சொல்லணும்னா சொல்லிட்டே போகலாம். நான் சொல்றதை விட நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கரெக்டா?